ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பயாராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். பயாரானா என்னன்னு கேட்டுறாதீங்க, அதுதான் இந்த வேம்பயர் டெட்ரா. ஸோ இந்த வேம்பயர் டெட்ரா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் டெட்ரா வகையிலே டெரரான பீஸு. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்க இந்த டெட்ரா பற்றி தெரிஞ்சுருந்துருப்பீங்க. ஸோ இந்த டெட்ரா பார்த்தீங்கன்னா பயாரான்னு கூப்பிடுவாங்க, இல்லாட்டி வேம்பயர் ஃபிஷ்ஷுனும் இல்லாட்டி வேம்பயர் டெட்ரானையும் கூப்பிடுவாங்க. ஸோ இது கொஞ்சம் பெருசாக வளரக்கூடிய டெட்ரா. இது வைல்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 3 ஃபீட் வரைக்கும் வளரும். பட் இது கேப்டிவிட்டிலன்னு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பெருசாலாம் வளராது. ஜஸ்ட் ஒரு 2 அடிக்குள்ளேயும் 1.5 அடிக்கு மேலேயும் தான் வளரும். அவ்வளோ வளர்றதே அது ரேர் தான், ஓகேங்களா. ஸோ அதுக்கும் கீழே தான் போகும், இல்லாட்டி அதுக்குள்ளேயே அது இறந்துடும். அது ஏன்றதை நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த டெட்ராவை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் மினிமம் டேங்க் சைஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 ஃபீட் டேங்க் வைங்க. அரௌண்ட் ஒரு 8 ஃபீட் டேங்க் வச்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னு கேட்குறேன்னா இந்த மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய மீன். எப்படின்னா நீங்கள் டேங்க்கில் ஆட் பண்ணுறீங்கன்னா மினிமம் ஒரு 6 இல்லை ஒரு 12 டெட்ராஸை ஆட் பண்ணுங்கள். இந்த மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியலைஸ்டு மீன், ஓகேங்களா. இது ஒரு ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு மீன் இதுங்கெல்லாம். ஸோ ஸ்கூலிங்னு சொல்ல முடியாது, ஸ்கூலிங்னு கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஒரு குரூப்பாக தான் இருப்பாங்க இவங்க. வயலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான ஃபாஸ்ட் மூவிங் வாட்டர்ஸில் இருப்பாங்க. ஸோ அந்த வாட்டர்ஸில் ஏதாவது மீன் ஃப்ரண்ட்டில் வருதுன்னா அது அப்படியே அந்த வாட்டரை எதிர்த்து நீந்தி போய் பிடிச்சி அதை பிடிப்பாங்க. ஸோ அந்த மீனோட பவர் யோசிச்சு பாருங்கள். நல்லா பவர்ஃபுல்லான ஒரு மீன், வேகமாக நீந்தக்கூடிய ஒரு மீனும் கூட. ஸோ உங்கள் டேங்க்கில் நீங்கள் நல்ல வாட்டர் ஃப்ளோ, ஸ்ட்ராங் வாட்டர் ஃப்ளோ வச்சா செம்மையாக இருக்கும். ஸோ அப்படி தான் நீங்கள் வச்சாகணும். ஏன்னா இந்த மீன் வேகமாக நீந்தும். இது நீங்கள் வாட்டர் ஃப்ளோவே இல்லாமல் இந்த மீனை வச்சுருந்தீங்கன்னா இது வேட்டையாடமோ வேகமாக போகும்போது எங்கேயா இடித்து அதனாலே அதோட பல் உடையலாம், இல்லாட்டி அதோட பல் ஷேப்பு மாதிரி கோணலாமான்லாம் வளரும், ஓகேங்களா. ஸோ அது கூட இறக்கிறதுக்கு கூட போயிடும் அதனாலே. ஸோ அதனால் கொஞ்சம் வாட்டர் ஃப்ளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டேங்க்கில். அண்ட் சப்ஸ்ட்ரேட் நீங்கள் கிரேவல் இல்லாட்டி சாண்ட் கிரேவல் போட்டால் நல்லாயிருக்கும், உங்களோட விருப்பம் தான். ஸோ வேறு எந்த விதமான டெக்கரேஷனும் வேண்டாம், கீழே சப்ஸ்ட்ரேட் மட்டும் போட்டுருங்க, அது மட்டும் போதும். ஸோ அந்த டேங்க்கோட டாப்ஸ் எல்லாம் மூடுங்க. எல்லா மான்ஸ்டர் ஃபிஷஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்க்குறீங்கன்னா டேங்க்கோட டாப்ஸை கம்பல்சரி மூடுங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணி நல்லா ஆக்சிஜனேட்டடாக இருக்கணும், ஓகேங்களா. தண்ணியில் நிறைய ஆக்சிஜன் இருக்கணும். ஸோ அந்த மீன் ரொம்ப சஃபகேட் பண்ண விட்டுறக்கூடாது. ஸ்ட்ரெஸ்னாலே இந்த மீன்கள் இறக்கும், ஓகேங்களா. ரொம்ப சென்சிட்டிவ் இது. ஸோ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுன்றது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கே கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த மீன். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப இதை சஃபகேட் பண்ண விட்றாதீங்க. ஸோ தண்ணியில் நல்ல ஆக்சிஜன் ஃப்ளோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபீடிங் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு கொடுங்க. எப்படின்னா லைஃப் ஃபிஷஸ் தான் கொடுத்தாங்கணும், வேறு வழி இல்லை. நீங்கள் லைஃப் ஃபிஷஸ் தான் கொடுத்தாங்கணும். ஸோ பெல்லட்ஸ் அதெல்லாம் இதுக்கு செட்டே ஆகாது. ஸோ ஃபிஷ் மீட்ஸை நீங்கள் வேணால் கட் பண்ணி போடலாம், பட்டு அதுங்க வேட்டையாடி விரும்பி சாப்பிடக்கூடிய மீன் இனங்கள் இதெல்லாம். ஸோ லைஃப் ஃபிஷஸ் போட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொடூரமாக இருக்கும், பட்டு என்ன பண்ணுறது, ஃபிஷ்ஷஸை கட் பண்ணி கூட போடலாம். அதை நீங்கள் ட்ரைன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இல்லாட்டி இந்த ப்ரான் இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் ஃபீட் பண்ணலாம், ஓகேங்களா. அண்ட் நீங்கள் டேங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். இந்த வெலஸ்னேரியா பிளான்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அது கொஞ்சம் டேங்க் சைட்லலாம் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்புறம் இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் நேச்சர் ஹேபிட்டேட் இருக்கிற மாதிரி அந்த மீனுக்கு ஃபீல் ஆகும். ஸோ கொஞ்சம் டேங்க்கு பெரிய ஸ்பேஸு அண்டு சில டேங்க்குள்ளே சில லைஃப் பிளான்ஸு இதெல்லாம் இருக்கும்போது அதோடய லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோடய நேச்சர் ஹேபிட்டேட் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பாருங்கள். அண்ட் அதுக்கான மோர் ஸ்பேஸையும் கொடுங்க, ஓகேங்களா. ஸோ அது ஒரு குரூப்பாக வைங்க. ஒரு குரூப்பாக வைக்கும்போது கூட இதுக்குள்ளே ஒரு ஃபின் நிப்பிங் வரும். பட்டு இது சோஷியலாக இருக்கக்கூடிய ஒரு மீன் தான். ஸோ தனியாக வச்சுருந்தீங்கன்னா அதனாலே இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மீனோட வாட்டர் பெராமீட்டரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சடனாக ஏற விட்றக்கூடாது, இறங்க விட்றக்கூடாது, ஓகேங்களா. அதையும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க இந்த மீனோட வாட்டர் பெராமீட்டரை பார்த்துடலாம். ஸோ முதல்ல பிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 6.5லேருந்து 7.5க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 செல்சியஸ்லேருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்ரு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 150 ppm தான், ஓகேங்களா. அதுக்கு மேலெலாம் போகாதீங்க. 200 டோல்ரேட் பண்ண முடியும், பட் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த மீனை வயலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். பட் கேப்டிவிட்டியில் அவ்வளோ தூரம்லாம் இது வராது. மிஞ்சி போனால் நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலே இது ஒரு 3 வருஷம் வரைக்கும் வரும், அவ்வளோதான். வேறு அவ்வளோ தூரம் போகாது. அதை தாண்டி போச்சுனாலும் அது அதிசயம் தான். அண்ட் இந்த மீனில் பார்த்தீங்கன்னா 4 வகைகள் இருக்குது. இதிலே டிராஃப்ட் வெரைட்டி ஒன்று இருக்குது கைஸ்.
அது வந்து டிராஃப்ட் வேம்பியர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சயின்டிஃபிக் நேம் பார்த்திங்கன்னா ரோய்போயிடிஸ் அனஃபினிஸ்னு ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு நான் வந்து கரெக்டாக கூட அந்த சயின்டிஃபிக் நேம் சொல்கிறேன்னா கூட தெரில, தப்பாக கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், டிராஃப்ட் வேம்பியர்னு கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஆனஃபினிஸ்ன்னு தெரியும், அதுக்கு முன்னாடி இருக்க நேம் கரெக்டாக தெரில. ஸோ திருப்பி கூகுளில் போய் நானே பார்க்கணும். அண்டு கைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வேறு வெரைட்டிஸு. ஸோ இது கொஞ்சம் பெருசாக வளரக்கூடிய வெரைட்டிஸ். இதுலேயே டிராஃப்டெல்லாம் இருக்குது. ஸோ டிராஃப்ட் வெரைட்டிலாம் கேப்டிவிட்டியில் அதோட மோசம் லைஃப் ஸ்பேன்லாம் கிட்டத்தட்ட 1 வருஷம் அண்டு சில மாதங்கள் தான், அவ்வளோதான். நல்லா கேர் பண்ணி ஆகணும். ஸோ ஓகே, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு யாராவது வீடியோஸை பார்த்து கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ஐடியாஸை கெயின் பண்ணலாம். ஸோ அவங்களோட ஒப்பீனியன் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பை ஷுவர்.